ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிய நூலகம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட பேக் பார்ட்டுக்கு எப்படி வந்து பேட்டர்ன் மேக் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து எப்படி பேட்டர்ன் மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட்டில் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 0 to 1 ஃபுல் லென்த் ப்ளஸ் ½ inch ப்ளஸ் சீம் அலவன்ஸ் எடுத்திருந்தோம். இப்போ அதுக்கான பாயிண்ட் வந்து நமக்கு 9.5 inches கிடச்சிருந்தது. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் பார்ட்டுக்கு எப்படி வந்து நம்ம வந்து பேப்பரை ஃபோல்ட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் இந்த மாதிரி பேப்பரை வந்து நம்ம வந்து ஒரு டைம் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து எப்படி மார்க்கிங் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 0லேருந்து 1 வந்து எப்படி நம்ம வந்து லாஸ்ட்டில் ட்ராயிங் பார்த்தோமோ அதே தான் இப்போ இந்த பேட்டர்னில் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 0 to 1 9.5 inches வந்து நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணலாம். இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 0 to 1. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? 0 to 2 வந்து ஷோல்டர் டிவைடட் பை 2. அதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து 3.5 வந்தது. ஸோ 0 to 2 ஷோல்டர் டிவைடட் பை 2 3.5 inches வந்து இங்கே மார்க் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 0 to 2 ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணும்போது 3.5 inches கிடச்சிது. அதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 0 to 3 நம்ம பேக் நெக் தியரி யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து 2.25 inches கிடச்சிது. ஸோ இங்கேருந்து 0லேருந்து 3, ஸோ இங்கே வந்து 2.25 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 0 to 3. 3 to 4 வந்து செஸ்ட் டிவைடட் பை 6. இப்போ அதை வந்து நம்ம வந்து 3 to 4 செஸ்ட் டிவைடட் பை 6 நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது நமக்கு வந்து டோட்டல் ஹார்ம் ஹோல் ஹைட் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம அது லாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து 2.833 கிடச்சிருந்தது. இப்போ அதை வந்து நம்ம வந்து இங்கே நோட் பண்ணிக்கலாம். 3 to 4 வந்து 2.833, ஸோ 2.75 இங்கே வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 2.833 வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து 4ன்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ 3 to 4லேருந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து ஹார்ம் ஹோல் ஹைட் வந்து நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம், 0 to 3யும் 4 to 5யும் ஈக்குவல் பண்ணிக்கணும். ஸோ இதை ஈக்குவல் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணால் நமக்கு வந்து இது ஈக்குவல் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை வந்து 5ன்னு கொடுத்துக்கலாம். வந்து நம்ம இப்போ வந்து செஸ்ட் ரவுண்டை வந்து மார்க் பண்ணுறோம். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும்னா நமக்கு வந்து 5 to 6 வந்து கால்குலேட் பண்ணியிருக்கும் போது ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு வந்து 4.25 வந்தது. இப்போ நம்ம வந்து அந்த 5 to 6 வந்து இப்போ நம்ம 4.25 வந்து நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து 6ன்னு கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 6 to 7 வந்து சீம் அலவன்ஸ். ஸோ நம்ம வந்து பேக் சைடில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து 1 inch கொடுத்துருந்தோம். ஸோ அதே 1 inch வந்து நம்ம வந்து இங்கே வந்து சீம் அலவன்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம நான் சொல்லியிருந்தேன் நம்ம ட்ரெஸ் ஃபார்முக்கு வந்து அந்த அளவுக்கு கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம மினி சைஸில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து 6 to 7 வந்து 1 inch கொடுத்துக்கலாம். இப்போது 5 to 7லேருந்து 7 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். செஸ்ட்டு மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நெக் விட்த்தை வந்து மார்க் பண்ணலாம். ஸோ நெக் விட்த்து வந்து நமக்கு வந்து 0.8 வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது 1.41 கிடச்சிது. ஸோ இது நம்ம 1.5னா அதுக்கு ஒரு 1 பாயிண்ட் முன்னாடி வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து 1.41 இங்கே வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 1.41 வந்து 0 to 8. இதுதான் நமக்கு வந்து நெக்கோட விட்த்து. இந்த நெக்கோட விட்த்தை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொடுக்குறோம். ஸோ 3 to 9 ஷோல்டர் ஸ்லோப் வந்து நமக்கு என்ன வருதுன்னா ½ inch வருது. ஸோ அந்த ½ inch வந்து நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ½ inch மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம 9ங்கிறத வந்து கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 8 to 9 வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருந்தோம்ல, அதிலிருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் இங்கே நம்ம வந்து ஒவ்வொன்றுமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த 8 to 9 வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 9 to 4, இந்த 9 to 4ல் வந்து
மிடில் பாயிண்ட் எதுவோ வந்து அதை வந்து நம்ம வந்து இப்போ நோட் பண்ணிக்கலாம். இதை நான் நோட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போது 9லேருந்து 4 வரைக்கும் நமக்கு மிடில் பாயிண்ட் வேணும்னா இந்த மாதிரி நம்ம வந்து டேப்பை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த டேப்பை வந்து அப்படியே இந்த மாதிரி ஆஃபாக நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது இதனோட மிடில் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மிடில் பாயிண்ட் 10ங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பண்ணது எல்லாமே பேக் பார்ட்டுக்கு எப்படி வந்து பண்ணோமோ அதே தான் இது வரைக்கும் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலேருந்து தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான சேஞ்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து 10 to 11 வந்து ½ இன்ச் வந்து நம்ம வந்து இன்சைடு, அதாவது உள்ளே வந்து ஒரு ½ இன்ச் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். எதுக்குன்னா ஃப்ரண்ட் ஆம்போலை வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்காக. ஸோ ½ இன்ச்னா நமக்கு இந்த இடத்துல வருது. ஸோ இங்கேருந்து 10 to 11 இந்த ½ இன்ச் இங்கே மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து 11ன்னு கொடுக்குறோம். ஸோ 11ன்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 9, 11, 6, 7 இந்த எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஆம்போலோட கர்வ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அதை எப்படி ஜாயின் பண்ணணும்னா இப்போ இந்த 9 to 11 வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணதுக்கப்புறம் நமக்கு நம்மளால் ட்ரா பண்ண முடியும்னா நம்ம இப்படி கையிலேயே கூட ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஆம்வோல் ஸ்கேலை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து இதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா நம்ம வந்து ஆம்வோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறது பெட்டர். ஸோ நம்ம வந்து இந்த 9 to 11, 6, 7ல் வந்து இந்த 11 வந்து 11க்கும் இந்த லைனுக்கும் எப்படி வந்து இந்த வந்து ஸ்கேலை வந்து மீட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி மீட் பண்ணுற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஆம்வோல் கர்வ் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஆம்வோல் கர்வ் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ இது கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த 9 கிட்ட வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டேப்பை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டேப்பை இந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு வந்து எவ்வளோ வந்து ஆம்வோல் வந்து இருக்குங்கிறது தெரியும். ஸோ நமக்கு 4 inches இருக்குன்னா ஓகே, நமக்கு ஆம்வோல் வந்து 8 inches வந்ததுனால நமக்கு வந்து இது வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நமக்கு வந்து ஆம்வோல் வந்து கரெக்டாக இருக்குங்கிறத வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1 to 12 வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ 1 to 12 வந்து நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ 1 to 12 வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணும்போது 4.25 inches கிடச்சிருந்தது. அதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 1 to 12 வந்து 4.25 inches கிடச்சிருந்தது. ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம இதுக்கு வந்து 12ங்கிறத வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம், 12 to 13 சீம் அலவன்ஸ். ஸோ இந்த இடத்துல எந்த சீம் அலவன்ஸ் கொடுத்தோமோ அதே சீம் அலவன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 12 to 13லையும் நம்ம வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து 1 inch சீம் அலவன்ஸ் கொடுத்ததுனால இங்கே 12 to 13லையும் நம்ம என்ன பண்ணணும்னா 1 inch வந்து சீம் அலவன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து 13ன்னு நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வந்து 6யும் 12யும் ஜாயின் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் 7யும் 13யும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அலவன்ஸ். இதில் தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 0 to 8 வந்து மிடில் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 0 to 8 நம்ம மிடில் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா சேம் அதே தான். 0 to 8 வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி டேப்பை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த ஆஃபாக ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மிடில் பாயிண்ட்டுங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மிடில் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து என்ன நம்பர் கொடுத்துக்கலாம்னா 14ன்னு நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ ஏன் இதை நம்ம வந்து மார்க் பண்ணுறோன்னா நம்ம வந்து வெர்டிக்கலாக நம்ம மார்க் பண்ணுற எல்லாமே இந்த சென்டர்லேருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். ஓகேவா, அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இப்போது ஷோல்டர்லேருந்து அப்பக்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துருப்போம்ல, ஸோ அதை வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதுதான் என்னென்னா நமக்கு வந்து 14 to 15. ஸோ 14 to 15 நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து 5.5 inches கிடச்சிது.
அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். எதுக்கு இங்கே வந்து 5 இன்ச்சஸ் தான் ஆக்சுவலாக நமக்கு ஷோல்டர் டு அப்பெக்ஸ் கிடச்சிது. எதுக்கு வந்து நம்ம இங்கே வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம்னா நம்ம இங்கே வந்து ஷோல்டருக்காக நம்ம வந்து 1/2 இன்ச் பிடிப்போம். ஸோ அதனால அந்த இன்ச் வந்து இங்கே மைனஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 1/2 இன்ச்சை ப்ளஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 5.5 இன்ச்சஸை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து நான் வந்து 15 நான் வந்து நம்பர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 15 to 16 நம்பர் கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் தான் நமக்கு வந்து 15. இப்போ வந்து 15 to 16 வந்து நம்ம அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் டிவைடட் பை 2 பண்ணியிருந்தோம். ஸோ அதனோட கேல்குலேஷன் நமக்கு வந்து 1.75 கிடச்சிது. ஸோ 15 to 16 இந்த 1.75 வந்து இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 1.75 வந்து 15 to 16 மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து 15க்கும் 16க்கும் வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்னென்னா 16 to 17 இங்கே மார்க் பண்ணதுக்கப்புறம் அப்படியே டைரெக்டாக டு த வேஸ்ட் லைன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து நம்பர் 17 கொடுத்துடலாம். ஸோ நம்பர் 17 கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்னென்னா 16 to 15 இந்த 1 to 17 வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இந்த 17லேருந்து 18 வந்து நம்ம வந்து டாட் விட்த்து வந்து கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 17 to 18 வந்து நமக்கு டாட் விட்த்து வந்து 0.75 கிடச்சிருந்தது. ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 0.5னா இந்த மூணாவது பெரிய லைன். ஸோ இதை ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து 18 நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த 16யும் 18யும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துருந்தோம் 9, 11, 6. ஸோ இந்த 9, 11, 6க்கு மிடில் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே வந்து நம்ம வந்து 19 மார்க் பண்ண சொன்னேன். ஸோ அந்த மிடில் பாயிண்ட்டை நம்ம இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் ஆம்ஹோல் எப்படி வந்து கரெக்டாக இருக்காங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தல. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 4 இன்ச்சஸ் கிடச்சிது. ஸோ 4 இன்ச்சஸ் டிவைடட் பை 2 பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 2 இன்ச்சஸ் கிடைக்குமா. ஸோ 4ல் பாதி வந்து 2 இன்ச்சுங்கிறதுனால நம்ம வந்து எங்கள் இடத்துல வந்து அந்த 2 இன்ச் வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து 19 வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 1/2 இன்ச் வருதுன்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 2 இன்ச் கிடைக்குதுங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல வந்து 19ங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா 15யும் இந்த 19யும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா அவுட்டர் லைனையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆம்வோவில் வந்து நம்ம வந்து அந்த லைன் எங்கே 1/2 இன்ச் உள்ள தள்ளி ஜாயின் பண்ணோம்ல ஸோ அது சேர்த்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆம்போலையும் நம்ம இங்கே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஷோல்டர் ஸ்லோப்பையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து அந்த பிரின்சஸ் கட்டோட 2 பார்ட் வரணும். ஸோ அதை எப்படி கட் பண்ணுவோம் இந்த வேஸ்ட் ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பார்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போது இந்த வேஸ்ட் டாட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த வேஸ்ட் டாட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த லைன் இருக்குல்ல இந்த லைனுக்கு வந்து நம்ம ஒரு மாதிரி ஷேப் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ நமக்கு இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒன் 2 3 ஸோ நமக்கு வந்து இதில் வந்து பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நமக்கு பார்ட்டாக 3 வந்து கிடைக்கும் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வந்து நம்ம பேட்டர்னை ட்ரா பண்ணும் போது. ஸோ இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி எப்படி வந்து கிளாத்தில் மார்க் பண்ணி அண்ட் ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் வர வீடியோஸில் சொல்லி கொடுக்குறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.